எப்படியோ மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் நிம்மதி. இது எவ்வளோ வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இது ஒன்று தான் சொல்லுவேன். அவர் முடியாததுலேருந்து அவர் கூடயே இருந்தவங்க, அவங்க ஒய்ஃபு அவருடைய எல்லா கஷ்டத்தையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டவங்க, ஒரு தாய் மாதிரி. அவரே நல்லா இருக்கிற காலத்துலேருந்தே அவர் வாய் விட்டு சொல்லியிருக்கார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ட்டு. அவங்க எவ்வளோ இழந்திருப்பாங்க அந்த கட்சியை ஆரம்பித்ததுனால. அவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் அரசியலுக்கு வரலன்னா. அதனால் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி அவர் பெருசாக ஜொலிக்க முடியலை. அது மக்கள்னால தான், மக்களோட பேராசை. ஓட்டுக்கு எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடன்ற அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவரை ஜெயிக்க விடலைன்னு நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து இந்த கட்சியை அந்த அம்மா எடுத்து நடத்துவாங்க. இப்போ தான் அந்த அம்மா பொறுப்பெடுத்தப்போ கூட தொண்டர்கள் கோவப்பட்டாங்கன்னெலாம் போட்டாங்க. இது எதிர்கட்சிக்காரங்க சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு எதிராக இனிமேல் சூழ்ச்சி பண்ணுவாங்க. விஜயகாந்த் அவர்கள் பாதிக்கப்பட்டது இந்த அம்மானால தான், அதுவாக்கும் இதுவாக்குன்னு. பொதுமக்களாகிய நாம் என்ன நடக்குது நம்மளும் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ காலம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சி அவங்க வழி நடத்தட்டும், அவங்களோட விருப்பம், அவங்க என்ன வேணால் பண்ணட்டும். நமக்கு பிரியம் இருந்தால் அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம். பிரியம் இல்லைன்னா நம்ம எப்போ யார்கிட்ட காசு வாங்குகிறோமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் அவங்கள இழிவாக பேசுகிறதுக்கு மட்டும் யாரும் அனுமதிக்காதீங்க. விஜயகாந்த் அவர்கள் மனைவியை இனிமேல் எக்காரணம் கொண்டு யாரும் எதுவுமே பேசாத மாதிரி பொதுமக்களாகிய நம்ம தான் குரல் கொடுக்கணும். எந்த வீடியோ போட்டாலும் அது கடுமையாக எதிர்க்கணும் அந்த வீடியோக்களை, சரிங்களா? காசு கிடைக்குதுன்றதுக்காகவும் இந்த கட்சிக்கு ஓட்டே விழக்கூடாதுன்றதுக்காகவும் நிறைய சூது வினயம்லாம் நடக்கும். இனிமேல் தான் நிறையா ஆரம்பமாகும். எல்லோரும் கவனமாக இருந்துக்கோங்க. அவரை தான் நிராசை ஆக்கி விட்டாச்சு. அவங்க குடும்பத்தையாவது நம்ம நிம்மதியாக வாழ விடணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அரசியலில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகரை நம்ம யோசிக்கணும்னா அது கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் தான். ஒரு காலத்தில் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறப்ப எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் பாருங்களேன், அவருக்கும் தொண்டையில் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கும் தொண்டையில் பிரச்சனை ஆச்சு. அதுதான் அவருக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. எம்ஜிஆர் அவர்களும் டிசம்பர் மாதம்தான் மறைஞ்சார். கிட்டத்தட்ட அவர் மறைவு நாள் கடந்து இப்போ விஜயகாந்த் அவர்கள் காலமாக இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நிறையா கனெக்ட் இருக்குது. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவான சிந்தனையாக இருந்திருக்கு. கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களோட புகழ் இன்னும் ரொம்ப காலத்துக்கு நிலச்சி நிற்கும். அவங்க குடும்பத்தை மட்டும் யாராவது டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா பொதுமக்களாகிய நாம் கேள்வி கேட்கணும், அதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அதுதான் நம்ம அந்த குடும்பத்துக்கு செய்கிற ஒரே நன்மை. நான் பெரிய நடிகர் அப்படின்னு எந்த ஈகவும் வச்சுக்காத மனிதர். எல்லாருக்கும் விதவிதமாக உதவிகள் செய்திருக்காரு இவரும். பெரிய அந்த காலத்தில் நடந்ததுனால அது அவ்வளோ பெரிய வரல, இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே.